26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மிதுன ராசி ஜெயிக்கணும்னா அவங்க மிதிக்க வேண்டிய மண் ஸ்ரீமுஷ்ணம், வராகமூர்த்தி அப்படிங்கிறது சாமியுடைய பேர். வராகம்னா பன்றின்னு அர்த்தம். பெருமாள்னு சொல்லிட்டா அதாவது ஹயக்ரீவர் வச்சிருப்பாரு, லக்ஷ்மி நரசிம்மர் வச்சிருப்பாரு, இவங்கெல்லாம் மடியில மகாலட்சுமியை வச்சிருப்பாங்க. ஆனா பெருமாள்னு சொல்லிட்டா தாயார் சன்னதி தனியாகத்தான் இருக்கும். அந்த கோவில்ல மட்டும்தான் ஒரே கருவறையில் ஒரே கல்லுல பெருமாள் மகாலட்சுமிய அம்புஜவல்லி தாயார் அவங்கள மடியில வச்சுக்கிட்டு இருக்காங்க. மிதுனராசி என்பர்கள் அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. ஜன்ம நட்சத்திரத்தில் திருவாதிரனா திருவாதிரை, புனர்பூசம்னா புனர்பூசம், மிருகசீரிஷம்னா மிருகசீரிஷம். ஒருவேளை அன்னைக்கு போக முடியல அப்படின்னா பிறந்த கிழமையில் செல்வது சிறப்பு. 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கும் உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? அருமையார், நல்லபடியா போயிட்டு. கோவில்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவில்களுக்கு போகணும்னு ரிஷபராசி வரைக்கும் பார்த்திருந்தோம். யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் ராசிக்காரர்கள் அப்படின்னு. ரிஷபத்தை தொடர்ந்து மிதுனம், இவங்க எந்த கோவிலுக்கு போனால் என்ன மாற்றம் கிடைக்கும் சார் வாழ்க்கை? கண்டிப்பாம்மா. மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்க ஒரு பொறுமையான ராசிமா. பொதுவாகவே உபய நட்சத்திரங்கள் தான் 4 காரணம் இருக்குது பார்த்தீங்களா? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவங்களை சுற்றி எப்பயும் ஒரு 2 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க எங்கே போனாலும் தனியாக போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தரை கூட கூப்பிட்டு போனால் தான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க. மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம், ராமபிரானுடைய நட்சத்திரம். அதே போல் குருவுடைய நட்சத்திரம். திருவாதிரை ராகு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம். சிவபெருமானுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா திருவாதிரை தான். ஏன்னா ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் பண்ணுறோம் இல்லையா? அப்போது சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அது எங்கே இருக்குன்னா மிதுன ராசியில் தான் இருக்குது. அதே போல் செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இது 3 இருக்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசி ஜெயிக்கணும்னா அவங்க மிதிக்க வேண்டிய மண் ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ வராக சுவாமின்னு இருக்கார். வராகமூர்த்தி, ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி அப்படிங்கிறது சாமியுடைய பேர். வராகம்னா பன்றின்னு அர்த்தம். இப்போ எப்படி வாராகி சொல்கிறாங்களோ அதுபோல் வராகம்னா பன்றி. முன்னொரு காலத்தில் வராக அவதாரம் எடுத்தார் சுவாமி பெருமாள். வராக அவதாரம் எடுத்தார். எதுக்காகனா இந்த பூமியை ரட்சிப்பதற்காக. ஒரு அரக்கன் பூமியை திருடு போயிடுறான், பூமாதேவியை களவாடி என்று போயிடுறான். அவன் கூட கடலுக்கு அடியில் சென்று யுத்தம் செய்து பூமியை மீட்டு தருகிறார். உடனே இங்கே ஒரு கேள்வி பிறக்கும். பூமிக்குள்ளே தானே சாமி கடல் இருக்கு? இந்த கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமாக ஒருத்தர் கேட்டார். பூமிக்குள்ளே தானே, எர்த்துக்குள்ளே தானே கடல் இருக்குது. அப்புறம் இவங்க பூமியே திருடி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் கடல் எங்கேருந்து வந்தது? கடலுக்கு அடியில், எந்த கடலுக்கு அடியில் போய் இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னாக்கா அது பார்க்கடல். ஏன்னாமா நம்ம பூமிக்கு கீழே 7 லேயர் இருக்குது, மேலே 7 லேயர் இருக்குது. லேயர்னு சயின்ஸு சொல்லுது.
நாம் என்ன சொல்கிறோம் தர்மத்தில், அது 7 உலகம்னு சொல்கிறோம். இதுதான் அங்கே தான் அவங்களுக்கு நமக்கும் வேறுபாடு ஏற்படுது. ஸோ அவங்க 7 லேயருங்கிறாங்க, நம்ம 7 உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த மிதுன ராசி என்பர்கள் அவ்வளோ ஒரு பரிச்சயமான, அவ்வளோ ஒரு சாநித்தியமான, மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில் மிதுன ராசிக்கு இருக்குன்னா அது ஸ்ரீமுஷ்ணம் தான். இந்த ஸ்ரீமுஷ்ணம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, திட்டக்குடி பக்கத்தில், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அப்படி கும்பகோணம் அப்படி வந்தும் போகலாம். இப்படி திருச்சி ரோட்லேருந்து வந்தாங்கன்னா விருத்தாச்சலம், தொழுதூர் வந்து விருத்தாச்சலம் பக்கத்தில் இருந்தோம் நீங்கள் அது போகலாம். விருத்தாச்சலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கோங்களேன். வராகமூர்த்தி கோவில், இதுதான் மிதுன ராசிக்கான கோவில். இவங்களுக்கு இன்னொரு உபகோவில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் திருவண்ணாமலை ரோட்டில் அதனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவிலை போயிட்டு நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, ஒரே கல், அந்த கல்லில் பெருமாள் மடியில் மகாலட்சுமி அப்படி அணைச்சண்டா மாதிரி இருக்கார். ஒரே கல்லில். இதுவரையிலும் அந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா பெருமாள்னு சொல்லிட்டா, அதாவது ஹயக்ரீவர் வச்சுருப்பார், லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருப்பார், இவங்கெல்லாம் மடியில் மகாலட்சுமியை வச்சுருப்பாங்க. ஆனால் பெருமாள்னு சொல்லிட்டா தாயார் சன்னதி தனியாகத்தான் இருக்கும். அந்த கோவிலில் மட்டும்தான் ஒரே கருவறையில் ஒரே கல்லில் பெருமாள் மகாலட்சுமியை, அம்புஜவல்லி தாயார் அவங்கள வந்து மடியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அது வந்து மெயினாக குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிரச்சனைகள் இது இருந்தாலும் அங்கே சரியாக போகுது. அப்போது இந்த மிதுன ராசி என்பர்கள் இவங்க 2 கோவிலுக்கு போகணும். ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி கோவில், இன்னொன்று வந்து விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய அதனூருங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள் ஆலயம். இந்த 2 கோவிலுக்கு போகணும். 2 கோவில்கள் அப்படி சொல்லிட்டீங்க. எந்த நேரத்தில் போகணும், எந்த நாளில் போகணும் அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வியாக எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக. அப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடியது, என்னுடைய கைட்னஸ் என்னென்னா, அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். இப்போது இதுவே அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. கரணம் இருக்குது, திதி இருக்குது, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் நாம யோகங்கள் இருக்குது, யோகி அவயோகி இருக்குது. இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம அவங்க பர்த் சார்ட்டில் பார்க்க முடியும். இப்போ காமனான பரிகாரம் சொல்லும்போது நம்ம காமனான விஷயங்களை தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ மிதுன ராசி என்பர்கள் அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. ஜன்ம நட்சத்திரத்தில் திருவாதிரைனா திருவாதிரை, புனர்பூசம்னா புனர்பூசம், மிருகசீரிஷம்னா மிருகசீரிஷம், பிறந்த நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பு. ஒருவேளை அன்றைக்கி போக முடியல அப்படின்னா பிறந்த கிழமையில் செல்வது சிறப்பு. அவங்க பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா பெருமாளுக்கே உரிய நவமி, அஷ்டமி, ஏகாதசி, இது 3மே பெருமாளுக்கு உரிய திதி. அந்த 3 திதியில் செல்வது சிறப்பு. அங்கே போய் நம்ம சொன்ன பரிகாரத்தை அவங்க செய்யலாமா. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம் பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது, சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான் அவருக்கு. அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு, எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும்
சப்போஸ் நான் வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை என்னால் வர முடியல, நான் வந்து இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க நான் அடிபட்டிருக்கேன் என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக, எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம், அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம், நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.